ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பச்சை பயிறு சாட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உடத்த பச்சை பாசி பருப்பு 1 கப், உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் 1, பச்சை மிளகா 1, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய். பச்சை பாசி பருப்பை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ அந்த ஊற வச்சிருந்த பச்சை பாசி பருப்பை மிக்சியில போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிடாதீங்க, மையா ஆகிட வேணாம். இந்த மாதிரி நர நரன்னு இருக்கும் போதே எடுத்துருங்க. இப்போ அதுல உருளைக்கிழங்கு துருவி போட்டுக்கோங்க. வேக வைக்காத உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை அதுல சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியா கட் பண்ணி. ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தேவையான அளவு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வத்தப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஷேப் எல்லாம் கிடையாது, நீங்க சும்மா அப்படியே கிள்ளி போட்டுருங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் போதே இப்ப வெளில எடுத்துருங்க. ஏன்னா நம்ம 2 வாட்டி பொரிக்க போறோம் இதை, அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பொரிச்சு வச்சதை திருப்பி எண்ணெயில போட்டு பொரிங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா இருக்கும் போதே எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை நீங்க இந்த மாதிரி வெறும்னேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா இதுல கொஞ்சம் தயிர்ல சர்க்கரை கலந்து இந்த மாதிரி இதுல மேல லைட்டா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்கோங்க. மின்ட் சட்னி போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு இருந்தா இதெல்லாம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்க வெறும்னே சாப்பிடலாம். சோ இப்போ சுவையான பச்சை பயிறு சாட் ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.